ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்கின்ற வேள்வியோடு, வாழ்க்கையின் மீது மிகப்பெரிய காதலோடு இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய எல்லா அற்புதமான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதோ ஒரு காரணத்திற்காக நானும் இன்னைக்கு 40வது வயதில் இருக்கிறேன். நீங்க ஜேசிஐ ரூல் என்ன வச்சிருக்கிறீங்க, அந்த கட் ஆஃப் 40 இயர்ஸ் அப்படிங்கிற கட் ஆஃபுக்குள்ள நானும் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றேன். 18 வயசுலிருந்து 40 வயசுக்குள் இருக்கக்கூடியவர்கள் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாங்க நிறைய ரிசர்ச் தியரி, ரிசர்ச் பேப்பர்ஸ். வாட் இஸ் தட் ஒன் திங், அந்த ஒரே ஒரு விஷயம் மனிதங்கிட்ட, வாட் இஸ் தட் ஒன் திங் தட் வில் ஹெல்ப் யூ டு ரியலைஸ் யுவர் பொட்டன்ஷியல்? இஸ் இட் நாலேஜ்? இஸ் இட் இன்ஃபர்மேஷன்? இஸ் இட் ஹார்ட் ஒர்க்? இதை பல இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த ஒரே ஒரு விஷயம், சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மனிதர்கள் சொல்லக்கூடியது இட் இஸ் லீடர்ஷிப், தலைமை பண்பு, தலைமைத்துவம். அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணிட்டீங்கன்னா, நம்ம கிட்ட நாலேஜ் இருக்கலாம், டேலண்ட் இருக்கலாம், ஸ்கில் இருக்கலாம், இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், சரியான இடத்துல சரியான நேரத்தில் இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி நம்முடைய கதவை தட்டலாம். இது எல்லாம் இன்கிரீடியன்ட். இதெல்லாம் ஒரு குக்கர்ல போட்டு நீங்க குக் பண்ணும் பொழுது, அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிற இன்கிரீடியன்ட் உள்ள போட்டு குக் பண்ணும் பொழுது உங்க லைஃப்ல ஏதோ ஒரு மேஜிக் வரும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு ஷர்ட் போட்டிருக்கீங்க, ஒரு கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க. ஜேசி ஈரோடு சூப்பர் கிங்ஸ் விசில் போடு அப்படிங்கிற தலைப்புல இருக்கீங்க. இந்த ஷர்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும், இது ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சைசி. ஐபிஎல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களோட அசோசியேட் ஆன பிரான்ச்சைசி ஷர்ட். இந்த எல்லோ கலர், மேல ஆர்மி ஃபெட்டிக். அது சென்னை சூப்பர் கிங்ஸோட அசோசியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதை விட அது தோனியோட அசோசியேட் ஆன ஒரு ஷர்ட். இன்னைக்கு தோனி அப்படிங்கிற ஒரு மனிதரை நாம் எடுக்கிறோம், ஒரு பிராண்ட். தோனிங்கிறது இன்னைக்கு பிராண்ட். சூப்பர் கிங்ஸுக்கு பெருமை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட். இந்தியாவில் எந்த ஸ்டேடியத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும் 50% கூட்டம் சூப்பர் கிங்ஸுடைய கூட்டமா இருக்காங்க. பஞ்சாபுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. இன்னைக்கு தோனியினுடைய சக்சஸ்னுடைய சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். இன்னைக்கு அடுத்த 45 நிமிடங்கள் அந்த லீடர்ஷிப்பை பத்தி மட்டும் நான் பேசணும்னு நினைக்கிறேன். நான் பார்த்த மனிதர்கள், நான் பார்த்து வியந்த மனிதர்கள், நான் படித்த புத்தகங்கள், என்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஒரு 45 நிமிஷம் உங்ககிட்ட சொன்னா அதுல சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படணும். ப்ராப்ளி நீங்க கிரிட்டிக்கல் டெசிஷன் எடுக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 100 மடங்கு வளரும். இன்னைக்கு நீங்க என்ன இருக்கீங்களோ 2 மடங்கு வளர்ந்தீங்கன்னா அது இன்கிரிமெண்டல் திங்கிங். எனக்கு இந்தியாவுக்கு இன்கிரிமெண்டல் திங்கிங் வேண்டாம். இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன், 2 டைம்ஸ் grow ஆகணும். நோபடி வாண்ட்ஸ் 2 டைம்ஸ் growth. we all want 100 times growth. 100 மடங்கு growth நமக்கு வேணும். 100 மடங்கு growth நம்ம எக்ஸ்போனன்ஷியல் திங்கிங்னு சொல்றோம். இட்ஸ் an exponential thinking. சின்னதா grow ஆறது பேர் இன்கிரிமெண்டல் திங்கிங். இன்னைக்கு ஏன் ஜேசி இந்த கான்ஃபரன்ஸ் கூட்டி இருக்காங்க, ஜோன் 17, எதற்காக 1000ற்கு மேற்பட்ட இளைஞர்கள் இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்து இருக்கோம். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க இருக்கிறோம், சமூக போராளிகள் இருக்கிறோம், என்ஜிஓ நடத்துறவங்க இருக்கோம், அரசியல் ஆர்வம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறோம், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் உள்ள இருக்கும் அந்த கூட்டத்துக்குள்ளே. அடுத்த 45 நிமிடங்கள் சில டூல்ஸ், என்னால தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன். இன்னைக்கு உலகத்தினுடைய the most valuable company, the most valuable company in the world, மார்க்கெட் கேபிடலைசேஷன், அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ல மார்க்கெட் கேப்ல the most valuable company in the world is Apple. எல்லாத்துக்கு கையிலயும் ஒரு ப்ராடக்ட் இருக்கலாம், ஆப்பிள் சம்பந்தமா நம்ம உடம்புல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம், பாக்கெட்ல இருக்கலாம். ஆப்பிளுடைய மார்க்கெட் வேல்யூவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் $3.1 trillion. இந்தியாவுடைய பொருளாதாரம் $4 trillion. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் $4 trillion. ஆப்பிள் என்கின்ற ஒரு நிறுவனம் மட்டும் $3.1 trillion. ஸ்டீவ் ஜாப்ஸ் என்கின்ற ஒற்றை மனிதர் 1976 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம், இன்னைக்கு 49 ஆண்டுகள் ஆப்பிள் நிறுவனத்திற்கு, 49 years. நம்ம 40 பத்தி பேசுறோம், 40 வயசுக்குள்ள பேசுறோம். $3.1 trillion, the world's most valuable company. அந்த கம்பெனியை தனியா எடுத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய 36 நாடுகளுக்கு ஆப்பிள் என்கின்ற ஒரே ஒரு நிறுவனம் மட்டும் சமம். உலகத்தினுடைய பொருளாதாரத்தை அந்த ஒரு நிறுவனத்தினுடைய சப்ளை செயின் ஸ்தம்பிக்க வைக்க முடியும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்பரேஷன் இன் தி வேர்ல்ட். நம்ம என்ன படிக்கணும், அடுத்து என்ன பொருள் வாங்குறோம் நமக்கு தெரியாமே ஆப்பிள் 17 அடுத்த வருஷம் போய் வாங்கிட்டு வருவோம். எதுக்கு 1.5 லட்சம் கொடுக்குறோம் நமக்கு தெரியாது.
ஆப்பிள் 16க்கு எதுக்கு 1,30,000 கொடுத்தோம் தெரியாது. ஆப்பிள் 15க்கும் 16க்கும் என்ன வித்தியாசம் சத்தியமா தெரியாது. ஒரு ஆப்பிள் ஐபோன் அப்கிரேடுக்கு இந்தியாவில் இல்ல, லண்டன்ல, ஜூரிச்ல, உலகத்தினுடைய பெரிய நகரத்துல கியூ கட்டி நிக்கிறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. சோ ஸ்டீவ் ஜாப்ஸ் குவாலிட்டி என்ன நாம இன்னைக்கு பேசுவோம். அந்த குவாலிட்டியை இங்க இருக்கக்கூடிய 40 வயசு கீழே இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய வேலையில கொண்டு வரும் பொழுது எப்படி அடுத்த கட்டம் போலாம். உலகத்தினுடைய 2வது மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி, செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி நிவிடியா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஒரு சிப், ஒரு ஜிபியு, ஒரு கிராபிக்கல் ப்ராசஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் கம்பெனி நிவிடியா. $3 trillion. 2வது. உலகத்தினுடைய 3வது பெரிய கம்பெனி மைக்ரோசாஃப்ட். உலகத்தினுடைய 4வது பெரிய கம்பெனி அமேசான். உலகத்தினுடைய 5வது பெரிய கம்பெனி ஆல்பபெட் கூகுள். உலகத்தினுடைய 6வது பெரிய கம்பெனி சவுதி அரேபியாவுடைய எனர்ஜி கம்பெனி அராம்கோ. உலகத்தினுடைய 7வது பெரிய கம்பெனி பெர்க்ஷையர் ஹாத்வே. சோ இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாம். இந்த ஒரு கம்பெனி எடுத்து எந்த லீடர் என்ன குவாலிட்டி, ஏன் அது பெருசாச்சு, நாமளும் அது மாதிரி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஜேசிஐ கான்ஃபரன்ஸ் சக்சஸ் ஆனதா நான் பாக்குறேன் சார். காரணம் இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை ஈரோட்டிலிருந்து $1 பில்லியன் வரக்கூடிய நிறுவனம் நமக்கு தேவை. ஈரோட்டிலிருந்து